4ல கொஸ்டின் நம்பர் 1 கணித தொகுத்தெழுதல் முறையில் n greater than or equal to 1க்கு 1 cube plus 2 cube plus 3 cube plus up to etc plus n cube equal to n into n plus 1 by 2 the whole square என நிரூபிக்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டினை வந்து கணித தொகுத்தல் முறையில் காட்டணும். கணித தொகுத்தல் முறையில் நமக்கு வந்து ஒரு 4 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டதை பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டணும். அடுத்தது எண்ணுக்கு கேன்னு ப்ரூவ் பண்ணி எடுத்துருக்கணும். அடுத்தது கே ப்ளஸ் 1 ப்ரூவ் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் இது சரின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுக்கப்பட்டதை பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் என் ஈக்குவல் டு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் என் கியூப் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர் என்க. இது கொடுக்கப்பட்டது. இப்போ எண்ணுக்கு 1ன்னு கொடுக்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சமமானு பார்க்குறோம். ரெண்டுமே சேர்ந்தாப்புலேயே போட்டுடலாம். எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா பி ஆஃப் 1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டைம் 1ங்கிறது முதல் டைம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 கியூப் இல்லைனா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என் கியூப் இருக்கிறதுல 1 போட்டோம்னா 1 கியூப்னு ஆயிரும். அப்போ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 பை 2 1 கூட 2 ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ 1. அப்போ 1 கியூபோட வேல்யூ 1 தான், 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அப்போ 1 ஈக்குவல் டு 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சமமாக இருக்கனால பி ஆஃப் 1க்கு கூற்று வந்து உண்மையாகிறது. இப்போ எண்ணுக்கு வந்து கூற்று வந்து உண்மைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ n ஈக்குவல் டு கேன்னு இந்த கூற்று கொடுக்கப்பட்ட கூற்றை வந்து உண்மைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ n இருக்கிற இடத்துல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப் டு எக்ஸட்ரா கே கியூப் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். இது உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1. அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 கியூப் 2 கியூப் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் கே ப்ளஸ் 1 கியூப் ஈக்குவல் டு கே n இருக்கிறதுல கே ப்ளஸ் 1 போடுறேன். இங்கே இடத்துல n ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 போட்டோம்னா கே ப்ளஸ் 2 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நிரூபிக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 கியூப் 2 கியூப் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் கே ப்ளஸ் 1 கியூப். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கு பார்த்தோன்னா கே கியூப்னு இருக்கும். அப்போ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி எடுத்துருக்கட்டும். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் 1 கியூப். இப்போ இந்த ரெண்டு டைம்லேயும் பார்த்தோன்னா நமக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குதுன்னு. அப்போ நம்ம இதை சுருக்கணும்னா கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 ஹோல் கியூப். ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறதுல இல்லைனா குறுக்கு பெருக்கல் ரெண்டில் எதுவுமே படிக்கலாம். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பொதுவாக இருக்கிறத வெளியே எடுத்துட்டோம். அப்போ கே ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கும். இங்கே ஒரு கே ப்ளஸ் 1 இருக்குது. இந்த 4 அங்கே பேரும் டிவைட் பை 4. இப்போ இந்த கேயும் உள்ளுக்கு வச்சு பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? k plus 1 whole square k square plus 4k plus 4. இப்போ இது பார்த்தோன்னா ஃபார்முலா அடித்தில் இருக்குது a square plus 2ab plus b square. அதாவது 2 ஸ்கொயர் எழுதலாம். இதை 2 இன்ட்டு 2 எழுதலாம். அப்போ a square plus 2ab plus b square a plus b the whole square. அப்போ k plus 1 whole square k plus 2 whole square by 4. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. அப்படி வந்துச்சுன்னா k plus 1க்கு மெயின்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? பி ஆஃப் கேக்கு உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கே ப்ளஸ் 1ம் உண்மை. கேக்கு வந்து உண்மை நம்ம எடுத்துக்கிட்டனால கே ப்ளஸ் 1ம் உண்மை. அப்படி வந்துச்சுன்னா கணித தொகுத்தெடுத்தல் கொள்கையின்படி எல்லா n greater than or equal டுக்கும் 1 கியூப் 2 கியூப் அட் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூப் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஆகும் என நிரூபிக்கப்பட்டது.